அனைவருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய பெயரிலே ஒரு தலைப்பு கொடுத்து விர்ச்சுவலா ஒரு போட்டியை நடத்தியிருந்தோம். இந்த போட்டியில வயது வாரியா 3 பிரிவுகளாக பிரிச்சு எல்லா வயதினரும் பங்கெடுக்கும் வகையில இந்த போட்டியை வடிவமைச்சிருந்தோம். இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி இதற்கான இறுதி தேதியும் அறிவிச்சு அதை எக்ஸ்டெண்டும் பண்ணி இந்த போட்டியை இவ்வளவு போட்டியாளர்கள் கலந்து கொள்ளும் வகையில தமிழ்நாடு இளைஞர் கட்சி முன்னெடுத்தது. இந்த போட்டியில வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் இந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா 1963 பிறந்த போட்டியாளரும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. 2021 பிறந்த போட்டியாளரும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். போட்டியில கலந்துகிட்ட அத்தனை போட்டியாளர்களும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு நீங்க மெனக்கெட்ட விஷயம் அப்படின்றது என்னதான் வீட்டுல இருந்து வீடியோ எடுத்து அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இதற்கான ஒரு தயாரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்துல் கலாம் ஐயாவை பத்தி தேடி படிச்ச விஷயங்கள், இணையத்துல படிச்சது, புத்தகங்கள் வாங்கி படிச்சது, அப்புறம் தன்னுடைய பிள்ளைகளை தயார்படுத்தினது. நிறைய பேர் அந்த மாறு வேடங்கள் எல்லாம் போட்டு அப்துல் கலாம் ஐயா அவர் மாதிரியே வேடங்கள்லாம் போட்டு போட்டியில கலந்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த போட்டியுடைய இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கும். இறுதி வெற்றியாளர்கள் யார் அப்படின்றத இன்னும் சில நாட்கள், அதாவது ஜனவரி 1 அறிவிக்க போறோம் அப்படின்றத இந்த காணொலி மூலமா தெரிவிச்சுக்கிறோம். போட்டியில கலந்துகிட்ட சிறந்த காணொலிகளை தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய யூடியூப் பக்கத்துல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களும் 1ஆம் தேதிக்கு பிறகு அனுப்பப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இறுதி போட்டியில வெற்றியாளர்களை எப்படி தேர்வு செஞ்சோம் அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு காணொலியுமே பொறுமையா ரொம்ப நிறுத்தி நிதானமா பார்த்து இவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் சரியான வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். பல பேர் தன்னுடைய குழந்தை திறமையா பேசியிருக்கு, தன்னுடைய குழந்தைக்கு தான் பரிசு கிடைக்கும் அப்படின்றதுல உறுதியா இருந்துட்டு போட்டியாளர்களை எப்படி தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா இந்த போட்டியாளர்களை தேர்வு செய்யறதுக்கு ஒவ்வொரு காணொலிகளையும் பார்க்கும்போது இதை விட அது பெட்டரா இருக்குமா, அதை விட இது பெட்டரா இருக்குமா அப்படின்றத நம்மளால யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா மழலைகள் ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே பெருமையா இருந்தது. உண்மையிலேயே இந்த மழலைகள்லாம் அப்துல் கலாம் ஐயாவுடைய கருத்துக்களை எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் போது இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம ஒரு தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஒரு தளமா இருக்கும் அப்படின்னும் போது உண்மையிலேயே பெருமையா தான் இருந்தது. வேலிடேஷன் ப்ராசஸ்ல போகும்போது முதல் விஷயம் இந்த போட்டியுடைய விதிமுறைகளை எந்த அளவுக்கு பின்பற்றி இருக்காங்க அப்படின்றத தெளிவா பார்த்திருக்கோம். இந்த பார்த்து படிக்கிறது, அப்புறம் எடிட் பண்ணி கட் பண்ணி பாஸ் பண்ணி இந்த வீடியோ அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த காணொலி 3 நிமிடங்களுக்குள்ளார இருக்கணும் அப்படின்றத ஒரு விதியா வச்சிருந்தோம். தமிழ்ல தான் பேசணும் அப்படின்றத வச்சிருந்தோம். கண்டென்ட் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு அப்படின்றதையும், கிளாரிட்டி எந்த அளவுக்கு தெளிவா இருக்குது அப்படின்றதையும் பார்த்துதான் இவர்களுக்கான மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட மதிப்பெண்கள் கொடுத்தாலும் இவர்களுக்கு எல்லாருக்குமே பரிசு கொடுக்க முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, காணொலிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இப்படிப்பட்ட திறமையை குழந்தைகள்கிட்ட இருந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தளமா தமிழ்நாடு இளைஞர் கட்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த போட்டியை நடத்துறோம். திறமை வாய்ந்த அனைத்து காணொலிகளும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய யூடியூப் பக்கத்து மூலமா பதிவேற்றமும் செஞ்சிருந்தோம். அந்த யூடியூப் லிங்கை ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் அனுப்பி இதை முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர சொல்லியிருந்தோம். அவர்களுக்கு கிடைக்கும் லைக்ஸ் மூலமாகவும் அவர்களுக்கான எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதன் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்கள் தான் இறுதி சுற்றுக்கும் வந்திருக்காங்க. இறுதி சுற்றுல இருந்து இப்ப இறுதி வெற்றியாளர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற பட்டியல் ஜனவரி 1ஆம் தேதி அன்று வெளியிடப்படும். அவர்களுக்கான பரிசு தொகையும் சென்று வழங்கப்படும் அப்படின்றத இந்த காணொலி மூலமா தெரிவிச்சுக்கிறோம். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமா இந்த போட்டியின் மூலமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்ல இருந்து இந்த போட்டியாளர்கள் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்பவுமே பெருமைக்குரிய விஷயம். இந்த போட்டிக்காக உழைத்த அனைத்து தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் நிர்வாகிகளுக்கும், நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், வெளியிருந்து இந்த போட்டிக்காக உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.